மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயிகளின் தற்கொலையை வந்து தடுத்து நிறுத்த எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதனால நாங்கள் விவசாய பொதுமக்களோடு சேர்ந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம். இது எங்களோட கோரிக்கை. இளைஞர்கள் மாணவர்களினால கோரிக்கை. இது முடிவு. இது ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து நடந்துச்சு. மாலை தான் போராடிங்க. அந்த போராட்டத்தின் போது வந்து விவசாயிகள் நாங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுறது முழுக்க வந்தீங்க. அதை தவிர இப்போ வந்து விவசாயியோட சேர்ந்த பிரச்சனை என்ன காரணம்? எதுக்காக? ஐயா, இது வந்து ஜல்லிக்கட்டுன்றது வந்து ஒரு தனிப்பட்ட நபர்களுக்காகவோ இல்லை ஒரு தனிப்பட்ட குழுக்காகவோ உள்ள ஒரு போராட்டம் கிடையாது. நாம் எல்லாரும் சேர்ந்து பெறப்பட்ட வெற்றி அது. அதனால் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு டீம் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்காக நாங்கள் இங்கே வரல. அதில் நாங்களும் வந்து லட்ச கோடிக்கணக்கான மக்கள் பங்கு பெற்ற போராட்டத்தில் நாங்களும் ஒரு மூலையில் ராமருக்கு அணில் உதவுன மாதிரி உதவணும். அந்த இதை வந்து விட்டுறக்கூடாது. இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து நாங்கள் இன்னும் சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு செய்யணும், நம்ம விவசாயத்துக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக கூட்டப்பட்ட கூட்டம் தான் இது. இனிமேல் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து தொடர்ந்து வந்து ஆளும் வர்க்கமும் சரி அதிகார வர்க்கமும் சரி விவசாயிகளையும் விவசாய மக்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்காக எங்களோட மாணவர் சக்தியும் சரி இளைஞர் சக்தியும் சரி இப்போ ஒன்று கூடியிருக்கோம். அடுத்தடுத்த நடவடிக்கையாக வந்து ஒரு விஷயத்துக்கும் வந்து நாங்கள் தோள் கொடுத்து தோளா நிற்போம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒருங்கிணைச்சதுல பெரிய பங்கு சமூக வலைதளங்கள் இருந்துச்சு. இப்போ அடுத்து விவசாய பிரச்சனைகளை பேசுகிற மாணவர்கள் இந்த போராட்டத்தை ஒரு மாதிரி இளைஞர்கள்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் கையாள போறீங்க? சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணுறீங்க. சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணி எவ்வளோ மாணவர்கள் ஒன்றிணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு விவசாயத்துக்கு மேலே, ஏன்னா ஜல்லிக்கட்டு என்னன்னு தெரியாதவங்களே வந்து களத்தில் நின்று போராடினாங்க. இதில் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து சோஷியல் மீடியாலையும் சரி நம்மளோட நேரடி ஊடகத்துறையில் இருக்கிற நண்பர்களும் சரி அத்தனை பேருமே வந்து ஜல்லிக்கட்டு விஷயம் வந்து பெரிய விஷயமா வந்து கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு சாதாரண பாரம்பரியத்துக்கோ இல்லை தமிழர்களோட ஒரு விழாவோ வந்து அதை வந்து பார்க்கல. அது வந்து நம்மளோட அடையாளம் மட்டும் இல்லாமல் நம்ம மக்களோட அடுத்த தலைமுறை சங்கதிகளுக்கு வந்து சரியான பால், நல்ல தரமான பால் கிடைக்கணும், அதே மாதிரி வந்து அடுத்த சங்கதிகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து ஒன்றிணைஞ்சாங்க. அதே மாதிரி நம்மளோட போராட்டம் வந்து வெற்றி பெற்றுச்சு ஜல்லிக்கட்டு. ஆனால் நம்மளோட போராட்டம் இன்னும் முடியல. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜல்லிக்கட்டு வந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் பாலுக்காக ஒன்றானோம். இனிமே வந்து நம்ம தண்ணிக்காக ஒன்றாக வேண்டியது இருக்குது, சாப்பாட்டுக்காக ஒன்றாக வேண்டியது இருக்குது. நமக்கு முன்னாடி வந்து இன்னும் பெரிய பெரிய கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள்லாம் நிறைவேற்றுறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கோம். தமிழ்நாட்டோட தலைநகரங்கள் தொடங்கி மூளை முடுக்கெல்லாம் வந்து மாணவர்கள் போராடும் போது அங்கே அரசியல் சார்ந்து போகக்கூடிய அரசியல் தலைவர்கள் வேணான்னு சொன்னாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்காக ஒருங்கிணைக்கப்படுற இந்த போராட்டத்திலையும் அரசியல் தலைவர்கள் வந்தால் ஏற்றுவீங்களா? அரசியல் தலைவர்கள் நாங்கள் எதிர்க்கலை. தனிப்பட்ட எங்களோட கோரிக்கைகளை தான் நாங்கள் வந்து ஒரு குறிக்கோளாக எடுத்திருக்கோம். எந்த அரசியல் தலைவர்களும் அவங்களோட ஆதரவு இருந்துச்சுன்னா எங்களுக்கு பரவாயில்ல. ஆனால் எதிர்ப்பை வந்து நாங்கள் என்றைக்கும் விரும்பலை. அவ்வளோதான். ஆதரவு இருந்தால் எங்களுக்கு ஓகே. அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். அவங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். அதுக்காக வந்து நாங்கள் ஒரு பட்சமாக யாரையும் நாங்கள் என்றைக்கும் பார்க்க மாட்டோம். அது எங்களோட இதுவும் இல்லை, கோலும் இல்லை. ஐயா, நான் ஒரே ஒரு விஷயம் இதில் வந்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்து நாங்கள் வந்து எல்லா எந்த கட்சியும் சரி எந்த இயக்கங்களும் சரி நாங்கள் வந்து ஆதரவு வந்து வெளிப்படையாக அவங்களோட இயக்கத்தின் சார்பாகவோ இல்லை அரசியல் கட்சிகள் சார்பாகவோ கொடுக்க வேண்டாம். ஒரு சாதாரண பொதுமக்களாக எங்களோட விவசாயிகளில் ஒருத்தரா மனிதர்களில் ஒருத்தரா அவர்களோட கட்சி துண்டையோ இயக்க துண்டையோ கலட்டி வச்சுட்டு எங்களோட ஒன்றா நின்று தோள் கொடுக்க வந்தால் யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து வரவேற்க தயாராக இருக்கிறோம். எங்களோட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உணர்வுபூர்வமான எந்த விஷயமா இருந்தாலும் மக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்குன்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் எந்த ஒரு அரசியல் சார்ந்தவும் இல்லாமல் எந்த ஒரு செலிப்ரிட்டியும் இல்லாமல் நாங்கள் தனிச்சையாக இந்த வேலையை செய்வோம். இது எங்களோட வேலை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கான எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. எங்களோட நேர்மையான கோரிக்கை தான் எங்களோட பலம். அதை வந்து நாங்கள் என்றைக்கும் வந்து எந்த ஆதரவாக இருந்தாலும் ஏற்றுப்போம். என்றைக்கும் அதுக்கான பின்னாடி நாங்கள் என்றைக்கும் போவே மாட்டோம். இப்போ வந்து தமிழ்நாடு கூட்டு விவசாய சங்கம் வந்து அவங்க ஒரு போராட்டம் வைக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவு தெரிவிக்க போகிறோம். இது வந்து எங்களோட ஒரு முதல் படி.
ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சது. அது ஜல்லிக்கட்டு போராட்டம், மாணவர்கள் இளைஞர்கள் ஒன்றிணைந்த போராட்டம் எல்லார் மத்தியிலையும் ரொம்ப ரீச் ஆனது. அந்த போராட்டம் வெற்றி பெறக்கூடிய 7வது நாள்ல காவல்துறையினர் தடியடி நடந்தாங்க, அரசு அப்படி கையாண்டது. அதுக்கு முக்கிய இதா இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, நடிகர்களை எடுத்து வந்து வேலை செஞ்சாங்க. அவங்க தேச விரோதிகள் கொடுத்துட்டாங்க, சமூக விரோதிகள் கொடுத்துட்டாங்க. இந்த விவசாய சங்கங்களுக்காக போராட்டத்துல நடிகர்கள் வந்தா அவங்க எப்படி ஏத்துட்டீங்களா இல்ல கேட்டுக்கொள்வோம். ஏன்னா அவங்க கருத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. நடிகராக வரணும், இல்லை ஒரு 4 பேரோட செலிப்ரிட்டி அவங்களோட சங்கம் அந்த மாதிரி வந்தால் அது வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அவர் ஒரு தனி நபராக வரணும், வந்து மனிதரோட மனிதராக. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜல்லிக்கட்டில் அந்த மாதிரி வந்தவங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்தோம். யார் வந்து அவங்களா அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்டோட, அதான் அவங்களோட விருப்போட தனி நபராக ஒரு காமன் மேனாக வந்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுப்போம். கடந்த ஆட்சி இருக்கும்போது விவசாயியோட விலை எப்படி இருந்தது, அதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக ஆட்சி வந்திருக்கு, நீங்கள் எப்படி என்ன எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் அரசாங்கம் விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் துரோகம் செய்கிறதோ அதையெல்லாம் கண்டித்து வந்திருக்கிறோம். கடந்த 2-3 ஆண்டுகளாக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மேற்கொண்ட தவறான கொள்கைகளால் தமிழ்நாட்டில் விவசாயிகள் இன்று 266 பேர் இறந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதிர்ச்சி மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதற்கு முழுமையான காரணம் இன்று தமிழ்நாட்டை ஆளுகிற மாநில அரசும் மத்தியில் ஆளுகிற அரசும் தான் காரணம். ஆகவே இந்த 2 அரசுகளும் தங்களுடைய போக்குகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், விவசாயிகளுக்கு உதவுகிற மனோநிலைக்கு வர வேண்டும். இன்னொரு பக்கம் எங்களுடைய போராட்டங்களில் நியாயம் இருக்கிறது என்று தமிழக மக்கள் நம்புகிறார்கள். காவிரியிலே தண்ணீர் கிடையாது, கர்நாடகம் அதற்கு தடை போடுகிறது, அதற்கு மத்திய அரசு துணை போகிறது, மாநில அரசு தன் செல்வாக்கை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நேற்று ஒரு நடிகர் சொன்னதை போல நாங்களும் உப்பு போட்டுத்தான் சாப்பிடுகிறோம், நாங்கள் மிச்சர் சாப்பிட்டு கொண்டு இருக்க மாட்டோம். போராட்ட களத்திற்கு தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் வருகிறது. விரைவில் அதற்கான போராட்டங்களை அறிவிப்போம். அது கண்டிப்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகத்தான் இருக்கும். அந்த போராட்டத்திற்கு மாணவர்களும் இளைஞர்களும் ஆதரவு தர முன்வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களின் ஆதரவை முழு மனதோடு வரவேற்கிறோம். எங்கள் போராட்டத்திற்கு அவர்கள் ஒரு புதிய சக்தியாக இருப்பார்கள். அந்த புதிய சக்தி போராட்டத்திற்கான காரணங்களை வென்றெடுக்கும், அது வெற்றியாக மாறும். இப்போ முன்னாள் முதல்வர் OPS தமிழகத்தை வந்து வறட்சி மாநிலமாக அறிவிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். இப்போ ஒரு புதிய அரசு போயிட்டு இருக்குது. விவசாயிகளுக்கு இந்த அரசு எந்த வகையில் பலன் தரக்கூடிய அரசா இருக்குமா? வறட்சி நிவாரணம் என்று OPS அவர்கள் தலைமையில் இருந்த அன்றைய அதிமுக அரசு அறிவித்தது கண்துடைப்பு நாடகம். இன்று ஏதோ ஒரு வகையிலே பதவியை பெற்றுக்கொண்டிருக்கிற அரசு விவசாயிகளுக்கு உருப்படியாக எதுவும் செய்யாது என்ற மனோநிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டு விட்டோம். நிச்சயமாக தன் போக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மாநில அரசு மாற்றிக்கொண்டு செயல்பட வேண்டும். விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கொடுக்கப்பட்டுள்ள கடனை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அப்படி தள்ளுபடி செய்வது ஒன்றுதான் விவசாயிகளுடைய தற்கொலை சாவை தடுப்பதற்கான முதல் கட்ட நடவடிக்கையாகும். ஆகவே இதற்கு இளைஞர்களும் மாணவர்களும் குரல் கொடுத்து இந்த போராட்டம் வலிமையாக உருவெடுப்பதற்கு முன்னால் தவறை உணர்ந்து குற்றத்தை உணர்ந்து தன் தவறுகளை திருத்தி கொண்டு மாநில அரசு உடனடியாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கடனையும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான நிதி போதவில்லை என்றால் மத்திய அரசின் தனக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி செய்ய வேண்டும். குறிப்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறோம், பதவியை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் காட்டிய அதிதீவிர முயற்சியை விவசாயிகள் பிரச்சனையை தீர்ப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இனிவரும் காலகட்டத்தில் விவசாயிகளின் நேர்மையான கோரிக்கைகளுக்கு கண்டிப்பாக மாணவர் அமைப்பும் எங்கள் இளைஞர் அமைப்பும் கண்டிப்பாக தோளோடு தோள் நிற்கும். எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க? மாணவர்கள் என்ன எப்படி ஃபார்ம் பண்ணீங்க?
இப்போ லாஸ்ட் ஜல்லிக்கட்டு போராட்டம் போது உங்க சமூக வலைதளமா நினைச்சாங்க. இப்போ வந்து சமூக வலைதளம் வந்து காவல்துறை சும்மா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்க மாணவர் கூடனாலும் அவங்க என்ன பண்றாங்க, காவல்துறை போட்டு மாணவர் கலைக்கூடிய சூழ்நிலை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த கட்டமா எப்படி நீங்க வந்து கூட்டத்தை போடுறீங்க, எப்படி வந்து மாணவர்கள் போய் விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு சேர்க்க போறீங்க? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சமூக வலைதளங்களின் பங்கு போற்றுதற்குரியதாக இருந்தது, சரியாக அமைந்தது. அரசாங்கம் எதிர்கொள்ளும் நம் போராட்டத்தை ஒடுக்க முயற்சிக்கும் என்பது ஊரறிந்த உண்மை. அதை தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பாக இருந்து இந்த போராட்டத்தை சரியாக நடத்துவதற்கான வியூகங்களை வகுப்போம். ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை தைரியமாக எதிர்கொள்வோம். அதில் அரசுதான் தோற்று போகுமே ஒழிய விவசாயிகளும் மாணவர்களும் இளைஞர்களும் தோற்று போக மாட்டோம். ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஒரு வெற்றியை இன்னொரு வெற்றியோடு ஒப்பிட விரும்பவில்லை. அது அனுமதி என்ற ஒரு வார்த்தையோடு முடிந்து விடுகிற காரியம். விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்தவரை ஆளுகிற அரசுகளுக்கு நிர்பந்தங்களை கொடுத்து வழி கொண்டு வருவோம், வென்று விடுவோம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எனக்கு ஒரு பதில் சொல்ல, இந்த கேள்விக்கு ஒரு பதில். ஒரு உண்மையான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் ஏன் நம்ம ஜல்லிக்கட்டோட வெற்றியை தான் நீங்கள் ஒப்பிடுறீங்க? ஜல்லிக்கட்டை மீறியும் ஒரு விஷயம் நடக்கலாம்ல, அதை நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஒரே நாளில் கூட அந்த வெற்றி கிடைக்கலாம். அது வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து எதுவுமே நம்ம நெகட்டிவாக நினைக்கிற ஆளுங்க நாங்கள் இல்லை. ஒரே நாளில் நடக்கலாம், ஒரே நிமிஷத்தில் நடக்கலாம். ஆனால் வெற்றி வந்து எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலான்றதுல எங்களுக்கு அதிக நம்பிக்கையும் இருக்குது. நாங்கள் எடுக்கிற முயற்சி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. புதிய அரசு பதவியேற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அரசு தொடருமா என்று தெரியாது. நாங்கள் தொடர்ந்தால் ஒரு குறுகிய அவர்களை சந்திக்க முயற்சிப்போம். எங்களை சந்தித்தால் எங்கள் கோரிக்கை மனுக்களை கொடுப்போம். அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம் கொடுப்போம். அவர்கள் சந்திப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் ஆதரவு தருகிற அமைப்புகளை எல்லாம் கலந்து பேசி ஒரு தேதியை முடிவு செய்து போராட்டத்தை அறிவிப்போம். அந்த போராட்டம் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் ஸ்தம்பிக்கக்கூடிய போராட்டமாக இருக்கும். சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுக்கப்படும். ஆதரவை யார் கொடுத்தாலும் அந்த ஆதரவை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அதற்காக ஒரு கட்சியை சார்ந்திருப்பதோ ஒரு கட்சிக்கு முக்கியத்துவம் கிடைப்பது போன்ற செயல்பாடுகளையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.